சீக்கிரம் வா. எவ்வளோ நாளைக்கு கிளம்புனாலும் அம்மா பஸ் ஸ்டாண்டே போயிருமாடி, மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு. கிளம்புறா அரை மணி நேரம் கிளம்பிட்டு இருக்காயா. எங்கெங்கே போகிற? இது என்ன செருப்படி? இது எப்படி வாங்கினேன்? டெய்லியும் ஒரு செருப்பு வாங்குறாயா? எப்பா சாத்திட்டு வா. சும்மா சாத்திருந்து கேட்டேன், பூட்டு போடானா. ஓகே அம்மா, எங்கள் அம்மா போய் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. கிளம்புறா கிளம்பிக்கிட்டே இருக்கா. ஏறு இப்படி போமா? பெயிலாண்டி கிட்டக்க தான். ஏறு இப்படியே போகும். ஏட்டியா? அம்மா செருப்பை வேற கொடுக்குறாங்க. கொடு அந்த செருப்பையும். செருப்பு வைக்கிறதுக்கு இடத்த பார்த்தீங்களா? இந்த அப்படி போலாமா? ஓகே, ஹலோ நண்பா, நம்பிசலாம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, மன்னார்குடி சேட்டு கடைக்கு போகிறோங்க. வளையல் ஜாமான்லாம் வாங்குறதுக்கு. தக்காளிக்கு 2ஆம் தேதி வளைகாப்பு. அதனால் வளையல் சாமான் அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்க போகிறோம். அதனால தான் இவளையும் இழுத்துட்டு போகிறேன். எங்கள் அம்மா வேறு பார்த்து சொல்கிறாங்க, வண்டியில் மெதுவா, இவ வேறு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. வண்டியில் தான் போவேன்னு. பஸ்ஸிலலாம் போக மாட்டாங்க. பஸ்ஸில் சரியான கூட்டமாக இருக்கும். மன்னார்குடியில் வேறு வெண்ணத்தாலியா, ஸோ கூட்டமாக இருக்குன்ட்டு தான் வண்டியில் அழைச்சிட்டு போகிறேன். மெதுவாக தான் போகணும். எங்கள் அம்மா வேறு சொல்லி அனுப்புகிறாங்க. எங்கள் அம்மாவை பஸ் ஸ்டாண்டில் விட போகலான்னா அப்போ எம்மேங்கோ என்னடா அது இடமே மாறிடுச்சு. ரொம்ப நாளாக இந்த சைடு வந்து. ஸோ இப்போ 2ஆம் தேதி எல்லாம் வந்துருங்க வளைகாப்பு. எம்மே யாரும் தெரில. என் ஃபோனுக்கு யார் பண்ண போகிறேன்? யாருன்னு பாரு என் ஃபோன் எடுத்து. இந்த இடத்துலலாம் அதெல்லாம் தேவையா கோபி? 2ஆம் தேதி எல்லாம் வந்துருங்க. எங்கன்னா கல்யாணம் பண்ண கோயிலில் தாங்க, மாரியம்மன் கோட்டூர் மாரியம்மன் கோயிலில் தான் வளைகாப்பு. ஸோ 2ஆம் தேதி எல்லாம் வந்துருங்க. கண்டிப்பாக வரணும். கல்யாணத்துக்கு வராதவங்களாம் வாங்க, மீட் பண்ணலாம். மன்னார்குடி வேறு வெயில் வேறு அடிக்குது. மன்னார்குடி கூட்டமாக இருக்கா நான் கூட தெரியலை. குறுக்க புந்து தான் போகணும் மெயினில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்படி தெரிஞ்சுக்குள்ளே கண்டிப்பாக ஹாலில் போட்டுங்க. ரெகுலராக வீடியோ போடுவேன். 1 to 1 நாள் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். எங்கள் அம்மா வேறு திட்ட போதுங்க. ஏன்னா ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கோம். நிறைய அம்மா சேட்டு கடையில் உட்காந்துருப்பாங்க. சொல்லிட்டு தான் போனாங்க சீக்கிரமாக வரணும் அப்படின்ட்டு. நாங்கள் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டோம். ஏன்னா தக்காளி கிளம்ப ரொம்ப நாளே ஆகிடுச்சா, அதனால் என்ன பண்ணுறது. அப்புறம் யாருடா அது இப்படி ஓட்டிகிட்டு போகிறது? இண்டிகேட்டர் போடல, போயிட்டு விட்டால் அப்புறம் நம்ம மேலே தான் தப்பு சொல்லுவாங்க. வரம்னா சரியான கூட்டமாக இருக்குங்க. அப்புறம் மன்னார்குடி வணங்கம்மான் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறையா பேர். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஏன்னா வணங்கம்மான் திருவிழா வெறியாக இருக்கும். வாரம் பல்லாக்கு, அதுதான் இன்னும் கூட்டமாக இருக்குங்க. பல்லாக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வாரம் போக முடியாது எங்களால். ஏன்னா வாரம் தான் வளைகாப்பு வச்சுருக்கோம் 2 நாள் கழிச்சு.
ஸோ வீட்டில் நிறைய வேலையெல்லாம் இருக்காங்க, இருக்குது. அப்புறம் நிறைய பேர் விருந்தாடிலாம் வருவாங்களா, ஸோ போக முடியாது எங்களால். அப்புறம் கோட்டூர் திருவிழா வருது, கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன் வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இங்கே அம்மா என்ன பண்ணுறான்னு தெரியலையே. இனிமேல் கூட்டம் தாங்காது மன்னார்குடியில். பிடிச்சிக்கடி ஏண்டி அதை எடுக்கிற? நல்லா உளுந்துருப்பா. நான் 100 ரூபாயா பட்டு புடவை? இது வேணா ஒன்று வாங்கி கொடுத்துடலாம் போல இருக்கே. நிறைய பேர் ஆம்பளை பிள்ளை தான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த பிள்ளையாக இருந்தான்னா, ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் வேணுன்ட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா, எங்கள் டேடி, தக்காளி வரைக்கும் பொம்பளை பிள்ளை தான் வேணுன்ட்டு இருக்கா. எனக்கு எதாக இருந்தாலும் ஓகே தாங்க. கோட்டூர் திருவிழாக்கெல்லாம் வெறியாக இருக்கும், ஆட்டம்தான். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோலாம் போட்டுருவேன் ஃபுல்லாக. காவடி வீடியோலாம் ஃபுல்லாக வந்துடும். போன வருஷம் கூட நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுமாரி வந்துடும் இந்த வாட்டியும். வெறியான டான்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன கை இப்படி உதறது? வண்டி சரியில்லைங்க, போய் வண்டியை சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா கையை பாருங்கள் எப்படி செவந்து விட்டுன்ட்டு. இப்போலாம் செவராது. 15 கிலோமீட்டரே இப்படி செவந்துட்டுனா அப்புறம் ஐயோ வண்டி வைப்ரேட் ஆகுது, ரொம்ப உதறது. சேட்டு கடைக்கு வந்தாச்சு. வேற அம்மா இருக்காங்க போய். கொடு, மெதுவாக இறங்குடி. எப்பா குடி, இங்கே தான் வருவாங்க. போய் பாரு வந்துட்டாங்க. நான் இது வேறையா இருந்தா செருப்பு எதுக்குடி அப்புறம் வண்டியில் வச்சுருத்துக்க? போய் பாரு வந்துட்டாங்களான்னு. எங்கள் அம்மா இருக்காங்க போல இருக்கு. வாங்க ஆட்டோல ஏறு. சரி நான் போயிட்டுருக்கேன், வாங்க. அம்மா போயிட்டுருப்பா. எப்பா ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஐயோ வண்டி எடுக்க முடியாது போல இருக்கு. எடுத்துடலாமா? ஆட்டோ போயிட்டா இல்லையா? தக்காளி வர நிற்கிறா. எப்பா தக்காளி பார்க்குறாளே. நம்ம பஸ் ஸ்டாண்ட் சுற்றி போகலான்னு பார்க்குறேன். என்னடா இது எனக்கு வந்த சோதனை. ஓகே போகலாம். போட்டோம், ஆட்டோ போட்டோம். அப்போ தான் பஸ் ஸ்டாண்டு சுற்றி போகலாம். இல்லைன்னா பின்னாடியே வான்னு சொல்லுவா.
பார்க்குறா பாருங்க டீ. ஓகே, ஒரு வழியாக திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து 100 டப்பா மாரி வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா. அந்த எப்படி சொல்கிறது, வளகாப்புக்கு போனால் கொடுப்பாங்களே தட்டெல்லாம், எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக டப்பா வாங்கிக்கிட்டாங்க. நிறையா செலவுங்க வளகாப்புக்கு. அப்புறம் மாரியம்மன் கோயிலுக்கு வேறு காசு கொடுக்கணும். அங்கே தானே இப்போ வளகாப்பு வைக்கிறோம். பாருங்க கோயிலை, மன்னார்குடி பெரிய கோயில். சரியான கூட்டம் வரப்போகுது. இது வரைக்கும் வெண்ணத்தாலி வந்திருக்கானா உள்ளே போனது இல்லைங்க கோயிலுக்குள்ளே வெண்ணத்தாலி அன்னைக்கு. ஏன்னா கூட்டம் தாங்காது. ஐயோ கடுமையான கூட்டமாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டு வேறு அங்கேயே தான் இருக்காப்ப, அதனால தான் எப்படா அந்த பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுவான்ருக்கு. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கா கோயில், பயங்கரமாக. ரொம்ப நாளாகுது இந்த சைடு வந்து. ஐயோ ரொம்ப நாளாகுதுங்க. படத்துக்கு வந்தப்போ வந்து இந்த சைடு நமக்கு இங்கே வர்றதுக்கு வேலை இல்லைல்ல, அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடுவோம். தியேட்டரில் என்ன படம் ஓடுது? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இல்லை, தக்காளியை போய் அங்கே போய் காட்டுவோம் என்ன தான் பண்ணுறான்ட்டு. திட்டுறாளா என்னன்னு பாருங்க. ஏன்னா பார்த்துட்டா, நான் அப்படி வளைஞ்சதை பார்த்துட்டா. அதனால் வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கேமரா ஆன்லேயே இருக்கட்டும். நான் அந்த ஆட்டோ இப்படி போணுச்சா அப்பயே பார்த்தா, எங்கே போனேன் அப்படின்னு கேட்பா, கண்டிப்பாக கேட்பா. கேட்டால் என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் பார்க்க போனேன்டி அப்படின்னு சொல்ல வேண்டியதான். நான் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்காக அவள்கிட்ட அடி போட்டுக்கிட்டுருக்கேன், ஒரு பிசி பில்ட் பண்ணணுன்ட்டு. அதனால் அவள்கிட்ட சொல்லுவோம், இதுமாரி பார்க்க போனேன்டி இருக்கேன்ட்டு அப்படின்றோம். வேறு வழி